ஆயுர்வேதத்தில் அது மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சங்க இலக்கியத்தில் மாட்டு சாணம் பூசிய முற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்போ மாட்டு சாணத்தில் உங்களுக்கு கிருமி நாசினி இருக்குன்னா மாட்டு சிறுநீர்லையும் கிருமி நாசினி இருக்கு. அதைத்தானே நம்ம சொல்றோம். எல்லா எல்லா மிருகங்கள் உள்ள நம்ம சொல்லலை. இந்த சிறுநீருக்கு இந்த குணம் இருக்கிறது என்பது ஆராய்ச்சி பூர்வம். இன்னும் சொல்லப்போனால் மியான்மர், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால இது ஒட்டுமொத்தமாக புறந்தள்ள முடியாது. இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்றேன். இல்லை, அதுக்கு வந்து 80 வகையான நோய்களுக்கு அதை பயன்படுத்தலாம்னு ஆயுர்வேதம் சொல்றது. அதில் அவர் சொன்ன காய்ச்சல் அந்த 80 வகையான நோயில் ஒன்றா இருந்திருக்கலாம்ல. ஒரு அறிவுபூர்வமாக, ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பார் சும்மா சொல்வாரா நான் கேட்குறேன். ஆக நீங்கள் வந்து என் உணவு என் உரிமைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு இடத்துல போய் மாட்டு இறைச்சியை கொண்டு அலுவலகத்தில் தூக்கி வீசுறீங்க, இதை மாதிரிலாம் செய்கிறீங்க. ஆனால் விஞ்ஞானபூர்வமாக அது மருந்து என்று சொல்லும்போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீங்க? டாக்டர் திருநாவுக்கரசு, மெடிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்ட்டு, தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோடைய மாநில தலைவர். இப்போ தமிழ்நாட்டில் முக்கியமாக வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதில் என்ன பார்த்தீங்கன்னா, கோமியத்தை குடித்தா அது சர்வரோக நிவாரணி, மக்கள் அனைவருக்கும் அத்தனை விதமான நோய்கள் குணமாகும், 80 வகையான நோய்கள் குணமாகும், அதனால் அது வந்து அறிவியல் பூர்வமான உண்மை, அதற்கு பேட்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் தொழில்நுட்பத்தோடைய ஐஐடியோடைய இயக்குனர் சொல்லிட்டு இருக்கார். இதில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அறிவியல் பூர்வமான விஷயங்களை விளக்க கடமைப்பட்டிருக்கு. மக்களுக்கு இந்த அறிவியல் பூர்வமான உண்மைகள் போய் சேரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டாக்டர் சர்சிவராமன் அவர்கள்ட்ட டாக்டர் காந்தியடிகள் ஒரு டிஸ்கஷன் வச்சார். என்ன வச்சாருங்கன்னா, மக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு, இந்திய மக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு டாக்டர் சர்சிவராமன் சொன்னார், மிக அழகாக சொன்னார். என்னென்னா, அறிவியல் பூர்வமாக அறிவியல் மூலமாக தான் மக்களை ஒற்றுமைப்படுத்த முடியும், ஜாதி இனம் மொழி கடந்து அவர்களை ஒற்றுமைப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி இயக்குனர் பேசியிருக்கிற ஒரு செயல்பாடுகளையும் முன்னாள் கவர்னர் பேசியிருக்கிற ஒரு அறிக்கையையும் பார்த்தீங்கன்னா, மக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு பதிலாக மக்களை பிளவுபடுத்தும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் பார்க்குது. எப்படி பிளவுபடுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கறி திங்கிறீங்களே, மாட்டு மூத்திரம் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அதே கேள்வியை இன்னொரு மீம்ஸில் என்ன போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் மாட்டு பால் சாப்பிட்றீங்களே, மாட்டு கறியை ஏன் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இரு கருத்துக்களையும், ஒரு சொல்லாடல் இரு கருத்துக்களும் மக்கள் மத்தியில் போகும்பொழுது மக்கள் மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சாதாரண ஒரு நபர், கீழே இருக்கிற ஒரு விவசாயி யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னா நம்ம இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. ஒரு மிகப்பெரிய இரு ஆளுமைகள், ஒரு முன்னாள் கவர்னராக இருந்திருக்கிறாரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஐஐடி டைரக்டராக இருந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த இரு பெரும் ஆளுமைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு மூத்திரத்தில் இவ்வளோ குணங்கள் இருக்குது, ஆன்டி கேன்சர் வேல்யூ இருக்குது, ஆன்டி பாக்டீரியல் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கால்நடை மருத்துவ ஆராய்ச்சியில் என்ன சொல்லுது, அது வந்து குடிநீர், அந்த சிறுநீர் வந்து குடிப்பதற்கு உகந்ததல்ல, அது ட்ரீட்மெண்ட்டுக்கு உகந்ததல்லன்னு சொல்லி மிக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள அத்தனை ஜேர்னல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது கிளினிக்கல் ட்ரையல் இல்லை, மனிதர்களுக்கு கொடுத்து பார்த்து அந்த ஆராய்ச்சியின் விளைவாக ஒரு செய்தி இதில் இல்லை அப்படின்னு சொல்லி தான் மிக அழகாக தெளிவாக சொல்கிறாங்க. இதே டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, யூஎஸ்ல பேட்டன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த மாட்டு சிறுநீரில் இத்தனை மெடிசினல் வேல்யூ இருக்குது அப்படின்னு பேட்டன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது 2002லையும் 2005லையும் தான் வாங்கியிருக்காங்க. அந்த 2002லையும் 2005லையும் வாங்கினது பார்த்தீங்கன்னா, அது வந்து கிளினிக்கல் ட்ரையலுக்காக அந்த பேட்டன் வாங்கலை, ஒரு நாவல்ட்டிக்காக வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை அவங்க ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ண 2002லேருந்து 2005லேருந்து இப்போ 2025 ஆயிடுச்சு, எங்கேயுமே ப்ரூவ் ஆகலை. ஸ்டில் ரிசர்ச் பண்ணணும்னு தான் எல்லா இதழ்களும் சொல்லுது. இந்த காலகட்டத்தில் இவர் என்ன செய்கிறாரு, நான் பஞ்சகாவியத்தை சாப்பிடுவேங்கிறாரு. பஞ்சகாவியத்தை சாப்பிட்றது அவர் குடும்பம் வேணால் சாப்பிட்டோம், நம்ம அதில் வந்து மாற்று கருத்துக்கள் சொல்ல, அதை பொதுமைப்படுத்தி மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அறிவியல் இயக்கம் அறிவியல் பூர்வமான விஷயங்களை விளக்க மக்களுக்கு கடமைப்பட்டிருக்கு.
தயவு செஞ்சு இதை யாரும் ஃபாலோ பண்ண வேணாம். ஏன் ஃபாலோ பண்ண வேணாம்னா, இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா இது அறிவியலுக்கு புறம்பான ஒரு விஷயம். இந்த அறிவியலுக்கு புறம்பான விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது 51AH அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் டெவலப் பண்ணுது. இந்த சயின்டிஃபிக் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, அதுலேயும் முக்கியமாக 51AH சரத்து என்ன சொல்லுதுன்னா, டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இவங்க 2 பேரும் பேசிட்டு வர்றாங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இவங்க பேசிட்டு வர்றதுனால தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க 2 பேரும் தங்களுடைய பேச்சை அறிவியல் பூர்வமாக நிரூபணம் செய்யணும். அப்படி அறிவியல் பூர்வமாக நிரூபணம் செய்யாத பட்சத்தில் இவங்க அதை வித்ட்ரா பண்ணணும். இப்படி தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் பூர்வம் இல்லாத எந்த செய்திகளையும் மக்கள்கிட்ட கொண்டு சென்றீங்கன்னா அது அறிவியல் பூர்வமற்ற செயல். அது என்ன செய்யும்னா மக்களை பிளவுபடுத்தும். மக்களை பிளவுபடுத்துறதுக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அனுமதிக்காது. விஞ்ஞானபூர்வமாக நாங்கள் அதை எதிர்கொள்வோம். வாய்ப்புக்கு நன்றி. இது வந்து சமீபத்தில் மருத்துவர் தமிழிசை அவர் வந்து அரசியல் காரணங்களுக்காக ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாட்டுக்கறியை சாப்பிட்றாங்க, ஆனால் மாட்டு யூரினை சாப்பிடக்கூடாது. மாட்டுக்கறி என்பது அது வந்து அது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாலை போன்ற அது ஒரு பகுதி. அதோடைய இது நம்ம வந்து அது உணவாக உட்கொள்ளலாம் என்பது பல்வேறு தரவுகள் வந்து நல்ல உணவு என்பதை யாரும் மறுக்க முடியாது. அது வந்து உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அது வந்து புரதச்சத்து அதிகமான ஒரு உணவு என்பது. ரெண்டாவது எனக்கு மாட்டுக்கறி பிடிக்கிறது என்றால் நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன். அதில் வந்து இந்த அரசோ இந்த தமிழிசை அம்மா போன்றவர்களோ தலையிட எந்த விதமான உரிமையும் இல்லை. அதுக்காக வந்து அவங்கெல்லாம் மாட்டு மூத்திரம் குடிப்பாங்களா இருந்தால் நாங்களும் மாட்டு மூத்திரம் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அறிவியலுக்கு புறம்பான விஷயத்தை நாங்கள் செய்வதற்கு இல்லை, இது கண்டனத்துக்குரியது. அதிலும் இன்னொரு விஷயமும் பதிவு செய்யும் முறை அவங்க 80 விதமான நோய்களை குணப்படுத்தணும்னு போகிற போக்கில் அடிச்சு விட்டு போயிருக்கிறாங்க. அதுவும் ஒரு மருத்துவராக இருந்து இப்படி ஒன்று சொல்வதற்காக நான் வந்து அவங்கள கண்டனம் பதிவு பண்ணுறது மட்டும் இல்லை, நான் வெட்கப்படுறேன். அவர் ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு இப்படி செய்கிறாருன்னு.